எல்லா விமனும் ஒழுங்காக கவர் பண்ணி ட்ரெஸ் பண்ணணும். இல்லை எல்லா விமனும் ஒரே சமயத்தில் ட்ரெஸ்ஸே போடக்கூடாது. நிறைய மென்னுக்கும் ஹோமோசெக்சுவல் அபியூஸ் இருக்குது. நீங்கள் அந்தமானுக்கு போகிறீங்கன்னா அங்கே இருக்க பெண்களை பார்த்து அந்த ஊர் ஆண்களுக்கு ஆசை வராது. அந்த பெண்கள் உடையே அணிஞ்சிருக்க மாட்டாங்க. ஒரு மிகப்பெரிய சீனியர் போஸ்ட்டில் இருக்க ஆள் ட்ரெயினி லெவலில் இருக்க பெண்கிட்ட நிறைய விதமாக பேசிகிட்டே இருந்தார். எனக்கு அது ரொம்ப நெருடலாக இருந்தது. நம்ம யங் மென் வந்து செக்ஷுவலி வெரி ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்காங்க. ஏதோ ஒரு ஆசை இருந்திருக்கு, அவன் கண்ட்ரோல் பண்ணுறான்னா அந்த கண்ட்ரோல் ஆல்கஹால் குடிச்ச பிறகு இருக்காது. எனக்கு வாழ்க்கப்பட வேண்டிய பெண் 100% கற்பு கரைசியாக இருக்கணும்னு ஆண்கள் விரும்புகிறாங்க. 1.5 வயசு குழந்தை கண் எங்கே இருக்குன்னா காட்டும். ஆனால் அந்த குழந்தைக்கு நீ உச்சா எங்கே போவே காமின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அது கெட்ட வார்த்தை, அதெல்லாம் தொடாத, அதெல்லாம் பேசாதேன்னு சொல்லுவாங்க. ஒரு பாட்டி பேசினா கூட, பாட்டி இவெல்லாம் இன்டீசெண்டாக பேசாதீங்க பாட்டி, இந்த வார்த்தையெல்லாம் சொல்லிக் கொடுக்காதீங்க பாட்டின்னு நம்ம சொல்லிடுறோம். இதெல்லாம் தெரிஞ்சு வளர்ந்தால் தான் பிள்ளை கொஞ்சம் அறிவாக இருக்குன்றது பேரண்ட்ஸுக்கும் தெரிய மாட்டேங்குது. இன்றைக்கி நம்ம மழை தெரிந்த எபிசோடில் பெண்கள் சேஃப்டி பற்றியும் அல்லது உளவியல் ரீதியாக வர பிரச்சனைகளுக்கு ஒரு தெளிவான ஒரு நேர்த்தியான பார்வை கொண்ட டாக்டர் ஷாலினி சைக்காட்ரிஸ்ட் அவங்கள்ட்ட தான் பேச போகிறோம். பெண்கள் சேஃப்டி அப்படின்னா உடனே பேப்பர் ஸ்ப்ரே வச்சுக்கணும். ப்ளே ஸ்டோர் நிறைய ஆப்லாம் வந்துருச்சு பெண்கள் சேஃப்டிக்கு. இப்போ ரீசெண்டாக ஒரு வாட்ச் கம்பெனிலேருந்து பெண்கள் சேஃப்டியை மனசில் வச்சு ஒரு வாட்ச் ரெடி பண்ணியிருக்காங்க. ப்ரெஸ் பண்ணால் வந்து 10 பேருக்கு அலர்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி இவ்வளோ தூரம் பெண்களுக்கு மெனக்கிடுறாங்க. இவ்வளோ தூரம் பெண்களுக்கு மெனக்கிட்ட நாம ஆண்களுக்கு அதை பற்றி கொஞ்சம் கூட அக்கறை இல்லாமலையோ இல்லை ஒரு நாலேஜ் இல்லாமல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இப்போ ஆண்களை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் சினிமாவில் வர்றதுனால இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஸ்டேட்டஸில் இருக்கிற ஒரு மேன் செய்கிறது இயல்புன்னு சொல்லப்படுறதுனால ஒரு லேர்ன்டு பிஹேவியர் இது. அதை அன்லேர்ன் பண்ணுறதுக்கு ஒரு 2 சினிமா போதும். ஆனால் அதுக்கு யார் பூனைக்கு முதல்ல மணி கட்டுவா? யாருக்கு இந்த தாட் இருக்குது? யார் இவ்வளோ அட்வான்ஸ்டாக யோசிக்கிறான்றதான் இப்போ நம்ம கேட்க வேண்டிய கேள்வியாக இருக்குது. பட் இந்த கல்ச்சரில் அவ்வளோ அட்வான்ஸ்டாக யோசிச்ச ஆண்கள் இருந்தாங்க. இன்றைக்கும் நம்ம அவங்கள ரொம்ப பெரிய பேர் வச்சு நம்ம பாராட்டுறோம். அவங்க பெருமைகள்லாம் அவங்க தினத்தன்னைக்கு பேசிக்கிற பெரியார் தினத்தன்னைக்கு பெரியாரை பற்றி பேசுவோம், பாரதியார் தினத்தன்னைக்கு பாரதியாரை பற்றி பேசுவோம். மற்ற நாளெல்லாம் அவங்கள மறந்துடுவோம் இல்லையா? அப்படி இல்லாமல் கன்சிஸ்டண்ட்டாக இதை பற்றி ஏற்கனவே பேசி வச்சுருக்க ஆண்களை பற்றி நம்ம தொடர்ந்து நினைவுபடுத்திக்கிட்டே இருந்தோம்னா இன்றைக்கி இருக்க தலைமுறைக்கு ஒரு இப்படி கூட யோசிக்கலாம், இப்படிலாம் யோசிச்சிருக்காங்க ஒரு காலத்தில், ஐ ஹேவ் அ பெட்டர் ஆப்ஷனாக அவங்களுக்கு தோணும். இப்போ ஆப்ஷனே இல்லை, டிஃபால்ட்டாக நான் இப்படி தான் போல இருக்குன்னு அவங்க நினைக்கிறாங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி பேரண்ட்ஸ் தான் வந்து பசங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு. இந்த கொஸ்டின் உங்கள்கிட்ட கேட்க கரெக்டானு தெரில. இப்போது ஒரு அப்பாக்கோ இல்லை அம்மாக்கோ வந்து ஒரு தவறான இன்டென்ஷன் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அது அவங்க ஜீன்லேயே இருந்து மேபி அவங்க சைல்டுக்கு வந்து வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி இன்டென்ஷன் வருது அப்படிங்கிறது வந்து யூஸ்வலி சைக்காட்ரிக் ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, நான் சைக்காட்ரிக் ஃபிசிக்கல் ப்ராப்ளம்ஸாக இருந்தாலும் சரி, ஜெனட்டிக்கலி அதுக்கு ப்ரொபென்சிட்டி இருக்குன்றது உண்மைதான். ஆனால் அந்த ஜீன் வந்து எப்படி எக்ஸ்ப்ரெஸ் ஆகுதுன்றது சொசைட்டியை பொறுத்தது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பையனுக்கு வந்து ரொம்ப அக்ரெசிவ் ஜீன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய வன்முறைக்கு பாசிபிலிட்டி இருக்குன்னா அந்த போய் போலீஸ்காரனாக போகலாம், திருடனாகவும் போகலாம். அவங்ககிட்டே இருக்கிறது பேசிக்காக வயலன்ஸுக்கு உண்டான ஒரு ப்ரொபென்சிட்டி தானே தவிர அவன் அதனால் போய் எல்லோரும் அடிப்பானா இல்லை எல்லாருக்கும் வந்து இந்த அகிம்சையை போதிப்பானான்றது அவனுக்கு நம்ம எப்படி சொல்லிக் கொடுக்குறோன்றது பொறுத்து. ஸோ அது ஜெனட்டிக். அது நான் தான் சொல்கிறேன், எல்லாமே ஒரு ஃபேட்டலிஸ்டிக் டெண்டன்சி நமக்கு இருக்குது. பையன் அப்படி தான் இருப்பான், பயாலஜி அப்படி தான், ஜீன்ஸ் அப்படி தான் நம்மளே சொல்லி ஒரு சபை கட்டுறோம். அப்படிலாம் இல்லை. எவ்ரி திங் இஸ் சேஞ்சபிள். நம்ம இப்படி தான் இருக்கணும் டிசைட் பண்ணி அதுக்கு உண்டான ஷேப்பிங் பண்ணால் பிஹேவியர் வந்து சேஞ்ச் ஆகும். அதுக்கு தானே இவ்வளோ ஸ்டடி பண்ணி பிஹேவியர் தெரப்பின்னு அதுக்கு பேர்லாம் வச்சுருக்கோம்ல. ஓகே, இப்போ நீங்கள் பெண்கள் சேஃப்டி பற்றி நிறைய ஷோஸில் நிறைய டிபேட்டில் பேசிட்டீங்க. இப்போ அவங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னா, இப்போ நிறைய வந்து பெண்கள் வந்து கார்பரேட்டுக்கு வேலைக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ கிராமத்துலேருந்து சரி, நிறைய ஐடி கம்பெனியில் சோழிநல்லூர் பார்த்தோம் அப்படின்னா நிறைய கிராமத்துலேருந்து வந்த பெண்கள் தான் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து அவங்க வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அப்படிங்கிறதுக்கு ஒரு விக்டிமாக இருக்கான் அப்படிங்கிறது தெரியாமலே வந்து அதுக்கு இருக்கிறாங்க. ஸோ அவங்க எப்படி இதை ஆட்கள் தெரிஞ்சு அவங்களுக்கு ஏதாவது வந்து ஒரு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன? 2 பார்ட்ஸ் சார். வந்து ஆண்களே நம்ம பண்ணுறது ஹராஸ்மெண்ட்டுன்னு அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ரொம்ப பிரபலமான ஒரு பத்திரிக்கை ஆஃபீஸ்க்கு நான் ஏதோ ஒரு ரீசனுக்காக இன்வைட் பண்ணப்பட்டிருந்தேன். நாங்கள் போயிருந்தேன். அங்கே வேலை செய்கிற ஒரு மிகப்பெரிய சீனியர் போஸ்ட்டில் இருக்க ஆள், அங்கே வேலை செய்கிற ரொம்ப சபார்டினேட் ட்ரெயினி லெவலில் இருக்க பெண்கிட்ட நிறைய விதமாக பேசிகிட்டே இருந்தார். எனக்கு அது ரொம்ப நெருடலாக இருந்தது. கொஞ்ச நேரம் கழித்து நான் சொன்னேன், இதுக்கு பேர் தாங்க செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டு நான் சொன்னேன். அப்படியா, நான் விளையாட்டுக்கு தானே பேசினேன் அப்படின்னாரு அவர். அவ்வளோ பெரிய பொசிஷனில் இருக்க அவ்வளோ பெரிய பழம்பெருமை வாய்ந்த ஒரு நிறுவனத்தை, அதுவும் ப்ரெஸ் மாதிரி இருக்கிற நிறுவனத்தில் அவங்களுக்கே தெரியல இந்த டாபிக் வந்து ஹராசிங்கான டாபிக், இது பேசக்கூடாது. ஏன்னா அந்த காலத்துலேருந்து இதெல்லாம் ஒரு பொண்ணுன்னா டைப்பிஸ்ட்னா ஏமா ஒரு டைப்பாக இருக்கிற, டைப்பாக ட்ரெஸ் பண்ணுறேன் அப்படிலாம் சொல்கிறது வந்து ஹராஸ்மெண்ட்டுன்னு அவங்களுக்கு தெரியல. நான் என்னோட திறமையை, என்னோட ஹாஸ்ய உணர்வை, சென்ஸ் ஆஃப் ஹியூமரை டிஸ்பிளே பண்ணுறேன்னு அவங்க நினைக்கிறாங்க. பட் அதுக்கெல்லாம் நம்ம ஆஃபீஸ்க்கு வரல.
நம்ம வேலை செய்கிறதுக்கு தான் வரோம். ஸோ ஆண்களே நம்ம ஹராஸ் பண்ணுறோன்றதை அவங்க ரியலைஸ் பண்ண மாட்டேன்றாங்க. அந்த மேல் என்டைட்டில்மெண்ட்டில் இருக்குது. நான் அப்படி தான் பேசுவேன், பெரிய பொசிஷனில் இருக்கேன், சும்மா விளையாட்டுக்காக பேசுவேன், உன் பேரை வச்சு கிண்டல் பண்ணுவேன், உன் தோற்றத்தை வச்சு கிண்டல் பண்ணுவேன், உன் நடை உடை பாவனை வச்சு கிண்டல் பண்ணுவேன்றதெல்லாம் சாதாரண விஷயம்னு அவங்க நினைக்கிறாங்க. இதுதான் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுன்னு அந்த ஆணுக்கும் அது தெரியாது. பெண்களுக்கும் வந்து இப்போ போகிற இடத்துல நமக்கு தேவையில்லாமல் இந்த ஆள்கிட்ட எதுக்கு சண்டை போட்டுக்கிட்டு, எதுக்கு மூஞ்சை காமிச்சிக்கிட்டு, அப்புறம் அதுக்கு வேறு சொல்லி காட்டுவார் அப்படின்னு தே ட்ரை டு டாலரேட் இட். அவங்களுக்கு இம்மீடியட்டாக தெரியும், இந்த ஆள் வளர்றாரு, இந்த ஆள் வழிகிறாரு, இந்த மனுஷன் தேவையில்லாமல் பெணாத்துறாரு, எல்லாம் அந்த பெண்களுக்கு தெரியும். பட் வாழ்க்கை முக்கியன்றதுனால சரி இந்த ஒரு 2 நிமிஷம் சகிச்சுட்டு போயிடுவோம், வெறும் பேச்சு தானே அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க பெண் நண்பர்கள்கிட்ட போய் பொறுமுறது புலம்புறது அதெல்லாம் இருக்கும். பட் அந்த சமயத்தில் அவங்களுக்கு பெரிய சப்போர்ட் சிஸ்டம் இல்லை. இன்றைக்கி நீங்கள் வந்து சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ் பற்றி சொல்கிறீங்க. இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுக்காக கமிட்டி வந்து எல்லா யூனிவர்சிட்டியிலுமே இருக்குது. எல்லா யூனிவர்சிட்டியிலும் எங்களை மாதிரி ஆளுங்களை கூப்பிட்டு அதை இன்னாகிரேட் வரை பண்ணுவாங்க. ஆனால் அந்த யூனிவர்சிட்டியோட பெரிய பொசிஷனில் இருக்க மென் அந்த விமனை அப்யூஸ் பண்ணும்போது சீனியர் பொசிஷனில் இருக்க விமனாலே அதை ஹேண்டில் பண்ண முடியல. சின்ன பொண்ணுங்களெல்லாம் இல்லை, 30-40 வயசு பெண்களை கூட அவங்க ஹராஸ் பண்ணுறாங்க. ஆனால் அது வெளியில் சொல்ல முடியல. ஏன்னா அதில் நிறைய சோஷியல் ஸ்டிக்மா இருக்குது. இது எப்படி வெளியில் சொல்கிறது, நம்மளை பற்றி தப்பாக நினச்சிட்டாங்கன்னா நீ என்னம்மா பண்ண, அப்புறம் தானே அவன் பண்ணிடுவான்னு சொல்லிவிடுவாங்களே அப்படின்ற இஷ்யூஸ் எல்லாம் இருக்குது. பட் இந்த சேஞ்ச் வரணுன்னா ஆண்கள்லேருந்து போராட்டத்துக்கு ஆட்கள் வந்தால் தான் சேஞ்ச் வர முடியும். பெண்களாக பேசுறதுனால இதில் ஃபுல் சேஞ்ச் வராது. இது கரெக்டான விஷயம். இதில் நம்ம சப்போர்ட் பண்ணணும். யாருக்கு கஷ்டம் வந்தாலும், எங்கே அநீதி நடந்தாலும், அந்த கிருஷ்ணர் சொல்வார்ல, எங்கெல்லாம் அநியாயம் வருதோ அப்போல்லாம் நான் பிறப்பேன், நான் ஒரு ரியல் ஹீரோ அப்போ பிறக்கணும், அப்போ தான் சரியாக இருக்கும். நான் இந்த கொஸ்டின் ஏன் கேட்டேன் அப்படின்னா, எனக்கு பர்சனலாக தெரிஞ்ச ஒரு பொண்ணு ஒருத்தவங்க வந்து என்கிட்ட சொல்யூஷன் கேட்டாங்க. பட் எனக்கு அந்த நேரத்தில் வந்து எனக்கு என்ன சொல்லன்னு தெரியல. ஸோ அதனால் இப்போ வந்து உளவியல் ரீதியாக வந்து இப்போ வெளில சொல்ல முடியாமல் இருக்காங்க. ஸோ அந்த டைமில் வந்து அவங்க சூசைட் அந்த மாதிரி போகிறதுக்கான சான்சஸ் அதிகம். ஏன்னா அவங்க யார்ட்டையும் சொல்ல முடியாமல் இருக்கும்போது ஸ்ட்ரெஸ் வந்து அவங்கள எப்போ என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தெரியல தனிமையில். ஸோ அதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம்? சம்டைம்ஸ் வந்து உங்களை மாதிரி சைக்காட்டிஸ்ட்டை வந்து கன்சல்ட் பண்ணலான்னு வருவாங்க. சில பேர் இதை வெளில சொல்லணுமா அப்படின்னு சொல்லி உங்கள் மாதிரி சொல்லணுமா அப்படின்னு நினச்சிடுறோம். ஸோ அதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து திஸ் இஸ் ஹராஸ்மெண்ட்டுன்றதை நம்ம நோட்டீஸ் பண்ணணும். இந்த மனுஷன் பண்ணுறது தப்பு, இதை நான் பொறுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றதுல இவங்க கிளியராக இருந்தாங்கன்னா அப்போ தான் ப்ரொடெஸ்ட் பண்ணணும்னு எண்ணம் வரும். பெண்களுக்கு வந்து அதுக்கு ஒரு பேர் இல்லை, அது என்னென்னு வேகாக இருக்கும்போது எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியாது. இதுக்கு ஒரு பேர் இருக்குது, இப்படி இருந்தால் அது நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இதுன்னு ஒரு ஆல்காரிதம் போட்டால் அது ரியாக்ட் பண்ணுறது ஈஸி. ஸோ ஃபர்ஸ்ட் லெவல் தே மஸ்ட் நோ, இதை தான் ரியலைஸ் பண்ணி திஸ் இஸ் த சேஞ்ச் தட் ஐம் சப்போஸ் டு ப்ரொடெஸ்ட்னு அவங்களுக்கு தெரியணும். அப்போ யூஸ்வலாக ஆண்கள் எப்படின்னா, ஒரு பெண் வந்து தைரியமாக பேசினா அந்த பெண் அவங்களுக்கு பிடிக்காது. இது சரியான திமிரு பிடிச்ச, சரியான அடங்கா பிடாரி, ஒரு ஆட்டிடியூடுக்காரி அப்படிலாம் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த பொண்ணை இவங்க ஹேண்டில் பண்ண முடியாது. அப்போது நீங்கள் வந்து அந்த சமயத்தில் நான் எவ்வளோ பாவம் தெரியுமா, என்னை தயவுசெய்து விட்டுறேன்லாம் சொன்னீங்கன்னா விடமாட்டாங்க. அந்த பெண்ணை தான் இன்னும் டார்கெட் பண்ணி இல்லை இப்படி தான் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை கான்கர் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. பட் அதே பெண் வந்து தெரியும்டா உன்னை பற்றி வாய் மூடுறான்னு ஒரு சிக்னல், அது வாயில் கூட சொல்ல வேண்டாம் அந்த வார்த்தையை, அந்த பார்வையிலையும் அந்த முகத்துலேயும் அந்த சிக்னலை கொடுத்துட்டா அந்த ஆணுக்கு தெரியும் இந்த பொண்ணு என்னை பார்த்து பயப்படல, இவளுக்கு ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, ஸ்டஃப் இருக்குது இவகிட்ட, எப்படி இவள் பயப்படாமல் இருப்பா, என்னவோ இருக்கிறதுனால தான் இவன் பயப்படாமல் இருக்கா, அப்போ அது ரொம்ப டேஞ்சரஸாக இருக்கும், இந்த பொண்ணுக்கிட்ட நம்ம வாழாட்ட வேண்டாம், அதுக்கு வேறு பொண்ணை பார்த்துக்கலான்ற மாதிரி அவங்க நினைக்கிறதுனால யூஸ்வலாக பெண்களை திட்டும்போது கூட பாருங்களேன், ஒரு ஆம்பளையை திமிரு பிடிச்சவன்னு திட்ட மாட்டாங்க. ஆனால் ஒரு பெண்ணை என்ன பெரிய திமிரு உனக்கு, பொம்பளை மாதிரி இருக்கிறியா நீ, திமிரு அப்படி தான் சொல்லுவாங்க. ஏன்னா அப்படி சொன்னால் அதான் அல்டிமேட், இந்த பொண்ணை நான் ஹேண்டில் பண்ண முடியல, ரிஜெக்ட் திஸ் உமன்றதுக்கு லாஸ்ட் ஸ்டெப் வந்து திமிரு பிடிச்சவ தான். அந்த பெண்கள் வந்து அதை கடைசி வரைக்கும் அந்த ஆயுதத்தை யூஸ் பண்ண மாட்டாங்க. அதனால் திஸ் இஸ் ஃபார் எவர். இதுதான் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் நம்ம சொல்கிறோம். இப்போ நம்ம இதை பற்றி பேசும்போது நிறைய மென்னுக்கும் ஹோமோசெக்ஷுவல் அபியூஸ் இருக்குது. அந்த பையன் கொஞ்சம் டிமிடாக இருக்கான், ஷையாக இருக்கான், கொஞ்சம் அவனை ரொம்ப சாஃப்டாக வளர்த்துருக்காங்கன்னா அந்த பையனை நீ எவ்வளோ சாஃப்ட் பாய்னு யாரும் அப்ரிஷியேட் பண்ணதில்லை. அந்த பையனை பிக்கிள்றது, கொஞ்சிறது, நீ தான்டா என் பொண்டாட்டின்னு சொல்கிறது அப்படின்னு அந்த பையனை எப்படியாவது அப்யூஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அந்த ஆண்களுக்கும் தான் நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் கொஞ்சம் கம்பீரமாக, கொஞ்சம் டிக்னிட்டியோட, கொஞ்சம் கெத்தாலாம் நடந்துக்கிட்டால் தான் உங்களுக்கு ப்ரொடெக்ஷன். அப்படி இல்லைன்னா ப்ரொடெக்ஷன் இருக்காது. இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த ஜெண்டர் கொஞ்சம் பவர் இருக்கா மாதிரி நீங்கள் காமிச்சிக்கிட்டால் தான் நீங்கள் சேஃபாக இருக்க முடியும். ஓகே, கொஞ்ச நாள் முன்னாடி நிறைய ரேப் அது இன்சிடென்ட்ஸ்லாம் வந்து தமிழ்நாடு முழுக்க, இந்தியா முழுக்க நடந்துச்சு. ஸோ அப்போ போல் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பப்ளிக் ஒப்பீனியன் கேட்கும்போது பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் சொன்ன விஷயம் என்னன்னா, ட்ரெஸ்ஸிங் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க, சிம்பிளாக முடிச்சிட்டாங்க. கவர்ச்சியாக உடை அணிகிறாங்க. இப்போ ரீசெண்டாக ரொம்ப நாகரிகம் பேரில் லெகின்ஸ்லாம் போடுறாங்க அப்படின்னு. லெகின்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப நாகரிகம் அப்படிங்கிற தாண்டி கவர்ச்சியாக இருக்குது அப்படின்னு. என்னோட புரிதல் படி பார்த்தோம் அப்படின்னா வந்து புடவை சாரியே வந்து ஒரு கவர்ச்சியான ஒரு ட்ரெஸ் தான். ஸோ வந்து கவர்ச்சி அப்படிங்கிறதுக்கும் இந்த ரேப் அல்லது பாலியல் வன்புணர்வு இந்த மாதிரி விஷயங்களுக்கும் எவ்வளோ தூரம் தொடர்பு இருக்குது, இவங்க சொல்கிறதுக்கும் இதுக்கு எவ்வளோ தூரம் தொடர்பு இருக்குது? ரெண்டு கான்ட்ராஸ்டான விஷயம். ஒன்று வந்து விமென் வந்து கண்டிப்பாக கொஞ்சம் செக்ஸியாக ட்ரெஸ் பண்ணுறது தவிர்க்கணும்.
அது வந்து நாட் பிகாஸ் அந்த பொண்ணை ரேப் பண்ணுவாங்கன்றதுக்காக இல்லை, இந்த பொண்ணை பார்த்துட்டு வேற ஒரு பொண்ணை ரேப் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக. இப்போ ஏன் பெண்கள் தவிர்க்கணும், அது பெண் சுதந்திரம் இல்லையா அப்படின்னு பெண்கள் இதை சொல்லும்போது பெண்களுக்கு கண்டிப்பாக கோவம் வரும். பட் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிச்சிங்கன்னா நிறைய மனிதர்கள் இருக்க ஊரில் ரூல்ஸ் மாறிடும். இப்போ நீங்கள் மனிதர்களே இல்லாமல் சுவிட்சர்லாண்டில் ஏதோ ஒரு வில்லேஜுக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எதிரில் ஒரு வெள்ளைக்காரர் வந்தால் நீங்கள் ஒரு குட் மார்னிங் சொல்லலைன்னா அவர் அவமானமாக நினைப்பார். நான் எதிரில் வரேன், நீ என்ன என்னை கண்டுக்கவே மாட்டேன்ற, நீங்கள் லிஃப்ட்டில் ஏறினாலும் எல்லாருக்கும் குட் மார்னிங் சொல்லி தான் லிஃப்ட்டில் ஏறணும், பஸ்ஸில் ஏறினாலும் எல்லாருக்கும் குட் மார்னிங் சொல்லணும். இன்னைக்கு போய் நீங்கள் நம்ம சிட்டியில் எங்கேயாவது போய் குட் மார்னிங் சொன்னீங்கன்னா உங்களை ஒரு மாதிரி பார்ப்பாங்க, இவனுக்கு என்ன ஆயிடுச்சு, இவனுக்கு ஏதாவது மனசு ஏதாவது சரி, இவன் எதுக்கு வந்து குட் மார்னிங் சொன்னான்னு சொல்லுவாங்க. ஏன்னா சிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு க்ரௌடட் பிளேஸில் நான் உன்னை கவனிக்கவே இல்லை பற்றியா, உன் ப்ரைவசி நான் உனக்கு கொடுத்துருக்கேன், நீ உன் வேர்ல்டில் இருக்கேன், நான் என் வேர்ல்டில் இருக்கேன், நான் என் பார்வையை விளக்கிக்கிட்டேன், உன் ப்ரைவசி உனக்கு அப்படின்ற சிக்னல் நம்ம கொடுக்குறோம். ரெண்டுமே ஆப்போசிட்டு. ஒரு சின்ன ஊரில் மனிதர்கள் குறைவாக இருக்க ஊரில் எங்கே மனிதர்களை பார்த்தாலும் நம்ம கட்டி பிடிச்சிக்கணும், கொஞ்சிக்கணும் அப்படின்றது தான் இயல்பு. நிறைய மனிதர்கள் இருக்க ஊரில் நானும் நீயும் வேற யாரோ அந்நியர்கள்ன்றதை நான் உணர்றேன், உனக்கு உண்டான ஸ்பேஸை நான் கொடுக்குறேன்னு சொல்கிறது தான் இங்கே இருக்கிற மரபு. அப்போ கிராமங்களில் ரொம்ப சின்ன சின்ன ஊரில் யாருக்கு யார் சொந்தம், யாரும் தவறுகள் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு செய்ய முடியாது. பிகாஸ் சோஷியலாக எல்லோரும் ஒருத்தர் தெரிஞ்சவங்கன்னா அந்த பெண் என்ன உடை வேணால் அணியலாம், அந்த பெண் உடையே அணியலைனாலும் அந்த ஊரில் யாரும் அதை பற்றி தப்பு செய்திட முடியாது, ஏன்னா உடனே அவங்க மாட்டிப்பாங்கன்ற அந்த சோஷியலாக அவங்களுக்கு அந்த அவேர்னஸ் இருக்கும். ஆனால் காஸ்மோபாலிட்டன் சிட்டி வேர் எவ்ரிபடி இஸ் அனானிமஸ், பக்கத்தில் இருக்கிறது யாருன்னு நமக்கு தெரியாதப்போ அப்போ இங்கே சமூக மரபுகள் மாறி தான் ஆகணும். அப்போ இங்கே வந்து நம்ம பப்ளிக்கில் ஒரு டிஸ்பிளே பண்ண முடியாது, அன்பின் டிஸ்பிளேவாக இருக்கட்டும், பணத்தின் டிஸ்பிளேயாக இருக்கட்டும், இந்த பொருள் நான் வச்சுருக்கேன் தெரியுமான்னு நம்ம சொல்ல முடியாது. அப்போ பக்கத்தில் இருக்கவும் அந்த களவாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஒரு பெண் வந்து நான் எவ்வளோ பெரிய பெண் தெரியுமா, எவ்வளோ அழகான பெண் தெரியுமா, எவ்வளோ செக்ஸியான பெண் தெரியுமான்றது ஒரு சிட்டியில் அதை டிஸ்பிளே பண்ணுறது இட் இஸ் நாட் சேஃப். அவளுக்கு சுதந்திரமாக இல்லையான்றது ரெண்டாவது பட்சம், அது சேஃப்டிக்கு பிரச்சனை வருது. அப்போ யாருக்கு சேஃப் இல்லைன்னா, இப்போ சம்டைம்ஸ் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்னு சொல்லுவோம், ஒருத்தர் மேலே கோவம் இருக்கும், நம்ம போய் வேற ஒருத்தர் திட்டிகிட்டு இருப்போம், ஒய்ஃப் கிட்ட திட்டு வாங்கிட்டு போய் ரோட்டில் போய் காய்கறி விற்கிற ஆள் திட்டுற ஆளுங்கள்லாம் இருப்பாங்க. அதே மாதிரி இந்த யாரோ ஒரு பொண்ணு அந்த பொண்ணை பார்த்து எனக்கு அட்ராக்ஷன் ஆகிடுச்சு, அந்த பொண்ணுக்கிட்ட அதை தெரிவிக்க முடியாது, அப்போ நெக்ஸ்ட்டு யார் மாட்டுறாங்களோ அவங்ககிட்ட தெரிவிக்க முடியும் இல்லையா. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்பொழுது தான் டிஃபென்ஸ்லெஸ்ஸாக இருக்கிற எல்டர்லி பீப்புள், யங் சில்ட்ரன், யங் பாய்ஸ் அவங்கெல்லாம் செக்ஷுவலி அப்யூஸ் செய்யப்படுறதுக்கு காரணம் அவங்க மேலே இருக்க ஆசை இல்லை, தன்னோட ஆசையை தீர்த்துக்க முடியல, இவங்க தான் மாட்டினாங்க, இவங்ககிட்ட நான் தீர்த்துக்கிறேன்ற இவங்களை விக்டிமைஸ் பண்ணுறது. ஸோ இதில் இன்டெரக்டாக விமனுக்கு ஒரு ரோல் இருக்குன்றதுனால ஆல் விமன் எய்தர் எல்லா விமனும் ஒழுங்காக கவர் பண்ணி ட்ரெஸ் பண்ணணும், இல்லை எல்லா விமனும் ஒரே சமயத்தில் ட்ரெஸ்ஸே போடக்கூடாது. ரெண்டு ஆப்ஷன்ஸாக இருக்குது. நான் கொஞ்சம் லைட்டாக செக்ஸியாக ட்ரெஸ் பண்ணுவேன், என்னோட இண்டிவிஜுவாலிட்டி நான் காட்டுவேன்னு சொல்லும்போது அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் வேரியேஷன் இருக்குது. அப்போது தேர் இஸ் அ ப்ராப்ளம். இப்போ நீங்கள் எப்படியும் சொல்லலாம், இந்த கான்ட்ராக்டியாக இருக்குது, பெண்கள் ட்ரெஸ்ஸு போடலன்னா கூட பரவாயில்ல, ஆனால் ஏடா கூடமாக ட்ரெஸ் போடக்கூடாதுன்னு சொன்னால் ஒரு ஸ்டிமுலஸ் வந்து திரும்ப திரும்ப இருந்தால் தான் அது அட்ராக்ஷன். ஆமாம், இந்த ஊரில் எந்த பொண்ணையும் ட்ரெஸ் பண்ண மாட்டாங்கன்னா யாரும் திரும்ப இந்த ஊருக்கு அது நார்மல், அது வந்து ஒரு செக்ஷுவலி அரோசிங் ஈவெண்ட்டாக யாரும் நினைக்க மாட்டாங்க. உதாரணம் சொல்ல போனால் கேரளா, அவங்க வியர் பண்ண ட்ரெஸ், கேரளா கூட அப்படி யாரும் ட்ரெஸ் போடாமல் இல்லை. நீங்கள் ஏதாவது ஒரு பழங்குடியில் பட் அவங்க வியர் பண்ண சாரி ஸ்டைல் வித்தியாசமா இருக்கும், தமிழ்நாட்டில் பார்க்கும்போது வித்தியாசமா. இப்போ நீங்கள் அந்தமானுக்கு போகிறீங்கன்னா அங்கே இருக்க பெண்களை பார்த்து அந்த ஊர் ஆண்களுக்கு ஆசை வராது, அந்த பெண்கள் உடையே அணிஞ்சிருக்க மாட்டாங்க. ஆனால் அது ஒரு பெரிய விஷயமா அந்த ஊர் ஆண்கள், நம்ம ஊர் ஆண்கள் வேணால் அதுக்கு டிக்கெட் போட்டு போய் பார்ப்பாங்களே தவிர அந்த ஊர் ஆண்கள் அதை பார்க்க மாட்டாங்க. இப்போ நம்ம மற்ற நாடுகளில் கூட போகட்டும், நம்ம ஊர்லேயே ஒரு 100-150 வருஷங்களுக்கு முன்னாடி சானார் இனத்தை சேர்ந்த பெண்கள், அந்த பனையேறி இனத்தை சேர்ந்த பெண்கள் வந்து உடை அணிய முடியாது, மேலாடை அணிய முடியாது. அதற்காக அந்த பெண்கள் தோல் சீரை போராட்டம்னு ஒரு போராட்டத்தெல்லாம் நடத்தி, நங்கேலின்ற ஒரு லேடி தன்னோட பிரெஸ்ட்டை தானே கட் பண்ணி உனக்கு இது தானடா வேணும், இதுக்கு தானடா நீ வரி போடுறேன்னு சண்டைலாம் போட்டு, அதுக்கப்புறம் தான் அந்த ஊரில் இருக்க மகாராணி சரி எல்லா பொண்ணுங்களும் ட்ரெஸ்ஸு போட்டுக்கோங்க, இதுக்காக எதுக்கு சண்டை போடுறீங்கன்னு அதுக்காக உயிரை கொடுத்து தான் ட்ரெஸ் போடுறதுக்கு உண்டான உரிமையை தமிழ்நாட்டு பெண்கள் பெற்றிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நடந்தது. நான் இன்றைக்கி இருக்கிற பெண்களுக்கு தெரியாததுனால இந்த என்ன பெரிய உடைங்க இஷ்டம்னு அவங்க நினைக்கிறாங்க. உடையே ஒரு அரசியலுக்கான ஒரு விஷயமா ஒரு காலத்தில் இருந்தது, இன்னும் சில சமயத்தில் இருக்க தான் செய்யுது. எல்லாத்துலேயும் அது என்னோட ஃப்ரீடம் மட்டும் இல்லாமல் அதில் ஒரு சோஷியலாகவும் அதில் ஒரு ரீசன் இருக்குன்றதை நம்ம உணர்ந்தால் தான். இப்போ என்கிட்ட நிறைய பணம் இருக்குன்றதுக்காக நான் பணத்தை டிஸ்பிளே பண்ணிட்டு இருக்குது எவ்வளோ அநாகரிகமோ, அதே மாதிரி ஒரு பெண் எவ்வளோ செக்ஸி தெரியுமா டிஸ்பிளே பண்ணுறதும் ஒரு எக்ஸிபிஷனிசம் தான், அதுவும் ஒரு அநாகரிகம் தான். ஒரு தேர்ந்த கலாச்சாரத்தில் எந்த வீட்லேயும் ஒரு பெண் இப்படி ட்ரெஸ் பண்ணணும்னு அவங்க வீட்டில் யாரும் சொல்ல போகிறதில்ல. ஸோ அது மாதிரி நம்மளாவே சோஷியல் அவேர் ஆகிருந்து இதை நம்ம டிஸ்பிளே பண்ண வேண்டாம், இது அன்னெசரிலி மற்றவங்களுக்கு கஷ்டத்தை ஏற்படுத்தும், நம்ம தான் அதை ரியலைஸ் பண்ணணும். இது வந்து பார்ட் 1. பார்ட் 2, இப்போ விக்டிமைஸ் ஆன எல்லா பெண்களும் பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப ரொம்ப குழந்தை, ஒரு பிறந்த குழந்தை வரைக்கும் கூட அப்யூஸ் பண்ணப்பட்ட குழந்தைகள் இருக்கிறாங்க. இந்த குழந்தை என்ன ட்ரெஸ் போட்டுச்சு நீ அப்யூஸ் பண்ணுன்னு நம்ம கேட்கலாம். அவ்வளோ தூரம் ஃப்ரஸ்ட்ரேட்டடாக நம்ம ஆண்கள் இருக்காங்க.
செக்ஷுவலி ஒரு பக்கம் ரொம்ப அவங்களுக்கு நிறைய ஸ்டிமுலேஷன் கிடைக்குது. இன்டர்நெட்லையாக இருந்தாலும் சரி, சினிமாலையாக இருந்தாலும் சரி. அந்த காலத்தில் மஞ்சள் பத்திரிகையை பார்த்து தான் அவங்களால ஸ்டிமுலேட் ஆகிக்க முடியும். இல்லை பக்கத்து வீட்டில் எதிர் வீட்டில் ஏதோ ஆண்டி கொடுக்குறது அப்படி பார்த்து தான் அவங்க ஸ்டிமுலேட் ஆவாங்க. இன்றைக்கி வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி, ஃப்ரீ கண்டென்ட்ன்றதுனால ரொம்ப ஈஸியாக யங் மென் செக்ஷுவலி ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிறாங்க. ஆனால் முன்னெல்லாம் வந்து ஒரு பையன் ஒரு பிரம்மச்சாரி எப்படி இருக்கிறதுன்ற அந்த ஃபார்முலாவை சொல்லி தருவாங்க. நீ காலங்காத்தால் இத்தனை மணிக்கு எழுந்திரு, இந்த பச்சை தண்ணியில் குழி இப்படி பண்ணு, அப்படி இந்த சாமிக்கு வேண்டிக்கோ, அந்த கோயிலுக்கு போயிட்டு வா அப்படின்லாம் சொன்னால் அந்த 45 நாளைக்கு அவன் செக்ஷுவலி ஆக்டிவாக இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம். அதை அந்த பையன் வருஷம் செய்வான். அப்போ செக்ஷுவலி இன்ஆக்டிவேட் பண்ணிக்கிறது எப்படின்றது, டீஆக்டிவேட் பண்ணுறது எப்படின்றது ஒரு பையனுக்கு தெரிஞ்சிருந்தது. ஆனால் இன்றைக்கி ஒரு பையனுக்கு எப்படி செக்ஷுவல் அரோசல் வந்தால் அதை எப்படி சரி பண்ணிக்கணும், அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணணுன்றதுக்கு உண்டான அவன் ட்ரைனிங்கும் இல்லை, அதை பற்றி யாரும் பேசுகிறதும் இல்லை. ஆண்களுக்கு செக்ஸை பற்றின எஜுகேஷன் ரொம்ப ரொம்ப புவர். பெண்கள் வந்து வயசுக்கு வந்த அன்றைக்கே அந்த பாட்டியும் அந்த அத்தையும் அந்த பக்கத்து வீட்டுக்காரையும் வந்து இப்படிலாம் இருக்குமா, இப்படி தான் பண்ணி செய்யணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஒரு ஆண் வயசுக்கு வந்தால் அவனுக்கு தெரியாது, வயசுக்கு வரது நார்மல்னு அவனுக்கு தெரியாது, இது இப்படி தான் ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாது, அவனோட பர்சனல் ஹைஜீன் அவனுக்கு தெரியாது, அவனுக்கு உண்டான ப்ராடக்ட்ஸ் என்ன, எது அவனுக்கு நல்லதுன்னு அவனுக்கு தெரியாது. ஒரு ஆண் தான் செக்ஷுவலி ரொம்ப ஃப்ரெஜைலாக இருக்கான். அந்த ஃப்ரெஜிலிட்டி போகிறதுக்கு உண்டான எந்த விதமான நடவடிக்கையும் நம்ம எடுக்கலை. ஒரு ஆண்கிட்ட உன்னோட செக்ஷுவாலிட்டி இப்படிலாம் இருக்கும், இதெல்லாம் நார்மல், இதெல்லாம் அப்நார்மல், இது கண்ட்ரோல் பண்ண வேண்டியது, இது கண்ட்ரோல் பண்ண வேண்டாதது, இதை நீ பார்த்துக்கோ அப்படின்ற அந்த ஒரு மாடுலேஷன் நம்ம சொல்லித்தராததுனால நம்ம ஆண் குழந்தைகளை கூட தப்பு சொல்லக்கூடாது. இந்த ஆஸ் அ சொசைட்டி நம்ம இரஸ்பான்சிபிளாக நடந்துக்கிறோம். ஒரு ஆண் வந்து ரொம்ப இஸ் அ பவர் விச் கேன் டிஸ்ட்ராய் ஆர் கன்ஸ்ட்ரக்ட். அந்த பவரை நம்ம வந்து அன்டேம்டாக வச்சுருக்கோன்றது நம்மளோட குற்றம் தான். இந்த விஷயத்தில் இந்த மாதிரி செக்ஷுவல் அரோசல் அப்படிங்கிறதுக்கு ஆல்கஹால் அண்ட் போதைப் பொருள் இந்த மாதிரி விஷயங்களோட ரோல் எவ்வளோ இருக்குது? 100% இருக்குது. 100%. ஆல்கஹால் வந்து அவனுக்கு ஏதோ ஒரு ஆசை இருந்திருக்கு, அவன் கண்ட்ரோல் பண்ணுறான்னா அந்த கண்ட்ரோல் ஆல்கஹால் குடித்த பிறகு இருக்காது. அப்போ எதெல்லாம் அது வரைக்கும் அடக்கி வச்சுருந்தானோ, நீங்கள் நிறைய வீட்டில் பார்ப்பீங்க, அது வரைக்கும் பேசாமல் குவைட்டாக இருக்க ஆள் தண்ணி அடிச்சுட்டு வந்து சண்டை போடுவார். அதுக்கு முன்னாடி நடந்த எத்தனையோ பிரச்சனைகளுக்கு அது அன்றைக்கி ஒரு நாள் உட்காந்து சண்டை போடுவார். அப்போ டச் கரேஜ்னே அதுக்கு பேர். அது குடித்தா அதுக்குன்னு ஒரு பவர் வருது. அப்போ பவர்லெஸ்ஸாக இருக்கிறான் குடிச்சிட்ட பிறகு தான் அந்த காரியத்தை செய்யணும், குடிச்சிட்டு செய்யலான்னு பிளான் பண்ணி கூட செய்கிற ஆண்கள் இருக்காங்க. ஸோ போதைப் பொருட்களும் ஆல்கஹாலும் பிரெயினில் ஒரே சென்டரில் தான் வேலை செய்யுது. அந்த சென்டர் அவங்களோட செல்ஃப் கண்ட்ரோலை ஸ்டாப் பண்ணிடுதுன்றதுனால, இன்ஹிபிஷன் போயிடுதுன்றதுனால அதுக்கப்புறம் அவங்க எந்த தவறு செய்தாலும் அது அவங்களுக்கு அது ஃபுல் கிராவிட்டி புரிய மாட்டேங்குது. ஆல்கஹால் இவ்வளோ ரேம்பெண்ட்டாக கவர்மெண்ட்டே விற்கிறது வந்து ரொம்ப கேவலமான விஷயம். அது டெஃபினெட்லி க்ரைம் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுது. நான் ஏன் இந்த கொஸ்டின் கேட்டேன் அப்படின்னா வந்து ஆல்கஹால் தண்ணி அடிச்சுட்டு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சொந்த அக்கா தங்கச்சி யாருமே ஒரு ரிலேஷன் கூட பார்க்க முடியாமல் இது பண்ணுறாங்க அப்படிங்கிறத அந்த கொஸ்டின் கேட்டேன். அண்ட் இன்னொரு விஷயம் பார்க்க போனோம் அப்படின்னா என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நிறைய டிபேட் பண்ணுவோம், இந்த மாதிரி விஷயம் நடக்கும்போது நியூஸ் வரும்போது இப்படி போகுது அப்படின்னு. ஸோ அப்படி போகும்போது ஒரு முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் 2-3 சொன்னால் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ரேப்லாம் வந்து முன்னாடி அதிகமாக எங்கள் சமூகத்தில் இல்லாத காரணம் என்ன அப்படின்னா, நாங்கள் ஏர்லி மேரேஜஸ் பண்ணிடுவோம், ஒரு 20-18 அந்த மாதிரி ஏஜ்லேயே பார்த்தோன்னா பையனுக்கு பொண்ணு கல்யாணம் இருக்கும், ஸோ அதனால் எங்கள் சமூகத்தில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லை அப்படின்னு. ஸோ அந்த ஏர்லி மேரேஜஸ் அப்படிங்கிறது வந்து ரேப்புக்கு ஒரு தீர்வாக இருக்குமா? ஏர்லி மேரேஜஸ் வந்து முஸ்லீம் சமூகத்தில் மட்டும் இல்லை, 100 வருஷத்துக்கு முன்னாடி எல்லா சமூகத்துலேயும் 15 வயசுலலாம் கல்யாணம் பண்ணிடுவாங்க. பெரியார் கல்யாணம் போது அவருக்கு 19 வயசு, காந்தி கல்யாணம் போது 16 வயசு, பாரதியார் கல்யாணம் போது 11 வயசு, 12 வயசு. ஸோ அந்த ஏஜில் தான் ஒரிஜினலாக எல்லாருமே கல்யாணம் பண்ணாங்க. பட் இப்போ வந்து சில கம்யூனிட்டிஸில் மட்டும் கல்யாணம் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த பையன் கல்யாணம் பண்ணும்போது குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு உண்டான தகுதியும் வருமானமும் அவனுக்கு இருக்கணுன்றதான் இப்போ இஷ்யூ. ஜனத்தொகை கூட நமக்கு இஷ்யூ இல்லை, கான்ட்ராசெப்டிவ் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு நம்ம அவங்கள என்கரேஜ் பண்ணிக்கலாம். பட் அவன் குடும்பத்தை அவன் காப்பாற்ற தெரியாத பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு என்ன பண்ணுறது அப்படின்றது தான் இப்போ ப்ராப்ளம். அப்படி இருந்தால் கூட ஏர்லியாகவே அந்த பையன் ஃபைனான்ஷியலி ஸ்டேபிளாக இருக்க முடியும். ஒரு பையன் வட்டி கடை வச்சு பொழைச்சிப்பான்னா 18 வயசில் 20 வயசில் அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாங்க. ரிக்ஷா இழுத்து பொழைச்சிப்பான், ஆடு வச்சு பொழைச்சிப்பான்ற பையன் கூட 18 வயசில் கல்யாணம் பண்ணிக்கிறான். படிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு செட்டில் ஆவேன்னு சொல்கிற பையன் தான் 15-16 வயசில் இல்லை 20 வயசில் அவனால் கல்யாணம் பண்ண முடியலன்றதுனால இவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சிக்கல்கள் இருக்கிறத பார்க்குறோம். டிப்பிக்கலி மேரேஜ் ஏஜ் வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து 21, 18 சொன்னாலும் இயற்கையில் வந்து அதுக்கு மேரேஜ் ஏஜ் கிடையாது. இயற்கையில் வயசுக்கு வந்த உடனே எனி டைம் இஸ் மேரேஜ் ஏஜ். பட் இன்றைக்கி இருக்க சூழ்நிலை சோஷியோ கல்ச்சரல் எக்கனாமிக் சிச்சுவேஷன்ஸில் எல்லாருக்குமே அது சாத்தியமாக இருக்கிறது இல்லை. ஸோ ஏர்லி மேரேஜஸ் அப்படிங்கிறது ஒரு தீர்வாக இருக்குமா? ஏதாவது ஒரு வகையிலே தீர்வாக இருக்குமா? டெஃபினெட்லி நம்ம யங் மென் வந்து செக்ஷுவலி வெரி ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்காங்க. அட்லீஸ்ட் அவனுக்குன்னு ஒரு செக்ஷுவல் பார்ட்னர் இருந்தால் அவன் பார்ட்னரோட அவன் என்ன வேணால் பண்ணிக்கலாம். அது மியூச்சுவலி கன்சென்டிங் இண்டிவிஜுவல்ஸ் நம்ம விட்டுடலாம். அவனுக்கு பார்ட்னர் இல்லைன்னா அட்லீஸ்ட் அவனை எப்படி கட்டுப்படுத்திக்கணும்னு அவனுக்கு சொல்லி தரணும். இல்லை அவனோட நம்ம ஊரில் இன்னொரு 3வது ப்ராப்ளம் என்னென்னா, இப்போ வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் யாரும் 20 வயசில் கல்யாணம் பண்ணுறதில்ல. ஆனால் அவங்க டேட்டிங் பண்ணுறாங்க. டேட்டிங்கை யாரும் ஜட்ஜ் பண்ணுறதில்ல. இந்த பொண்ணு அந்த பையனோட போச்சு, அப்புறம் அந்த பையனோட போச்சு, அப்புறம் அந்த பையனை கல்யாணம் பண்ணிச்சு அப்படின்னு யாரும் பேச மாட்டாங்க. ஏன்னா அது இயல்பு. அந்த பொண்ணு அவன் இஷ்டம், எந்த பையனோட போகிறான், நமக்கு என்ன வந்தது, நம்ம வேலையை பார்ப்போம்னு அவங்க நினைப்பாங்க. ஆனால் நம்ம ஊரில் ஒரு பையன் டேட் பண்ணாலே அந்த தெருவே வெடிக்க பார்க்கும்.
பொண்ணு டேட் பண்ணிட்டா அந்த ஊரே அதை பற்றி பேசுன்றதுனால அதுக்கு உண்டான சோஷியல் ஃப்ரீடம் நம்ம ஊரில் இல்லை. நம்ம ஊர் ஆண்களுக்கும் வந்து அந்த கற்பு நிலையை பற்றின கற்பு நிலையை பற்றின எண்ணங்கள்லாம் ரொம்ப புராதனமாக இருக்குது. எனக்கு வாழ்க்கப்பட வேண்டிய பெண் 100% கற்பு கரசியாக இருக்கணும்னு ஆண்கள் விரும்புகிறாங்க. அப்போ இவனும் கற்பு கரசனாக இருக்கணும், அவளும் கற்பு கரசியாக இருக்கணும்னா அது வரைக்கும் இருந்த அந்த செக்ஷுவல் இம்பல்ஸ் அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க 20 வயசில் 25 வயசில் 30 வயசில் கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோமே, அது வரைக்கும் அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணாங்க அவங்க செக்ஷுவாலிட்டின்றது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அவங்களுக்கு உணர்ச்சியே வரலன்னா அவங்க 2 பேருமே நார்மல் இல்லைன்னு அர்த்தம். உணர்ச்சி வந்துச்சு ஆனால் எப்படி ஹேண்டில் பண்ணாங்கன்றது இட் இஸ் சம்திங் தட் வி ஹேவ் டு டிஸ்கஸ். யூஸ்வலாக அதை நம்ம டிஸ்கஸ் பண்ண மாட்டோம், ஏன்னா அது அவங்கவுங்க பர்சனல் லைஃப் நம்ம சொல்லுவோம். பட் எப்படிலாம் ஹேண்டில் பண்ண நல்ல ஃபார்முலாவை நம்ம யங்ஸ்டர்ஸ் சொல்லி கொடுத்தாலும் அவங்க அதை கற்றுப்பாங்க. இப்படி ஒரு ஐடியா இருக்குது, இதை நம்ம செய்யலான்றதை அவங்க யோசிப்பாங்கன்றதுனால இதெல்லாம் வந்து யாரோ ஒருத்தர் தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி நம்ம பேச வேண்டாம். பட் பொதுவாக எப்படிலாம் ஹேண்டில் பண்ணலான்றதை நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லித்தரது முக்கியமான விஷயம் தான். எனக்கு இந்த டவுட் முன்னாடி இருந்து இருக்கு. நான் புக்கில் படிச்சிருந்தேன், தமிழ் ஒரு ஆத்தர் எழுதின புக்கு தான். என்ன அப்படின்னா, பெண்களுக்கு ஒரு ஆணோட கைப்படுது அப்படின்னா வந்து அந்த அவங்களுக்கு வந்து உணர்வுக்கு இயற்கையில் சக்தி இருக்குது, இது இன்டென்ஷனாக பட்டதா அல்லது வந்து வேணும்னே ஒரு இதுக்கு பண்ணாங்களா அப்படிங்கிறது. பட் அது உண்மையா? அது உண்மைதான். ஒரு இயற்கையாக அந்த ஒரு சக்தி வந்து பெண்களுக்கு வந்து ஆல் 5 சென்சஸ் இல்லை, நமக்கு தெரியாத இன்னும் கொஞ்சம் சென்சஸ் கூட தேர் ஷார்ப்பர் தென் மென்னோட சென்சஸ். ஃபார் எக்ஸாம்பிள் உமன் வந்து இந்த இடத்துல ஒரு பூச்சி வந்ததுன்னா ஒரு லேடி கண்டுபிடிச்சிருவாங்க. அதை ஆணுக்கு வந்து சென்டரில் வந்தால் தான் அவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி எங்கேயோ கேட்குற சவுண்ட் வந்து விமன் கண்டுபிடிச்சிருவாங்க. சின்ன ஸ்பெக் ஆஃப் டஸ்ட் கூட விமன் பார்த்துருவாங்க. ஸ்மெல் கூட ரொம்ப ரிஃபைண்டாக இருக்கும். டேஸ்ட்டும் இனி கூட பெரிய கம்பெனிஸில் இருக்க வைன் டேஸ்டர்ஸ் எல்லாமே ஃபீமேல் தான். மென் வந்து வைன் டேஸ்டர்ஸாக இருக்க முடியாது அன்லஸ் மேபி அவர் கேவாக இருந்தால் அந்த ஜாப் அவர் கிடைக்கலாம். ஏன் இப்படி இருக்குது அப்படின்னா, இது வந்து ஓர வஞ்சனையினால இயற்கை வந்து அதிகமாக கொடுத்துடல. ஒன் டே ஷி இஸ் கோயிங் டு பிகம் அ மதர். அப்போ அந்த சைல்டோட டிஃபென்ஸ் ஃபுல்லாக அந்த மதர் தான் பார்த்துக்கணுன்றதுனால இந்த சென்ஸ் ஷார்ப்பாக இருக்கிற ஒரு பர்சனால தான் டிஃபென்ஸ் நல்லா பண்ண முடியும். நாட் ஓன்லி இன் ஹியூமன்ஸ், எனி அனிமல் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆம்பளை கொசுவோட பொம்பளை கொசு தான் நல்லா கிடைக்கும். ஏன்னா கொசு கடிக்க வேண்டிய நிர்பந்தம் அந்த பெண் கொசுவுக்கு தான் இருக்குது. அதே மாதிரி ஆம்பளை லயனை விட பெண் சிங்கம் தான் நல்லா ஹண்ட் பண்ணோம். ஸோ நேச்சுரலி உமன் வந்து ஷீ இஸ் அ பெட்டர் டிஃபெண்டர், பெட்டர் ஹண்டர்ஸ். ஆனால் நம்ம சொசைட்டியில் அதை டவுன் ப்ளே பண்ணிகிட்டே இருப்போம்லன்னா நீ அடங்குன்னு சொல்லியே எல்லாத்தையும் அடக்கி வச்சிடணும். அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம வீக்கர் செக்ஸாகவே டிஃபெண்ட் பண்ணிட்டோம். அப்படி சொல்கிறோம், ஆனால் உண்மை அது கிடையாது. ஓகே, இன்னொரு விஷயம் கேட்கணும்னு வச்சேன். அப்படின்னா இந்த மாதிரி ரேப் இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும்போது பார்த்தோம் அப்படின்னா செக்ஸ் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி முடிச்சிடறாங்க. இது பண்ணிடலாம், இதை பண்ணால். பட் ஆனால் அதுக்கு என்ன சரியான ப்ராசஸ்? செக்ஸ் எஜுகேஷனா அதுக்காக ஸ்கூலில் தொடங்கின உடனே கொடுத்துட முடியாது. ஸோ அதுக்கு என்ன ஏஜ்லேருந்து வந்தால் இப்போ அதுக்கு செக்ஸ் எஜுகேஷன் சொல்கிறதே ஐ திங்க் அது ரொம்ப தப்பான வேர்டை நம்ம யூஸ் பண்ணணும். அது ஒரு லைஃப் ஸ்கில். வாழ்க்கைன்னா என்ன, வாழ்க்கை பாடத்தில் ரொம்ப முக்கியமான பாடம். அவங்களோட ஃபிசிக்கல் எஜுகேஷன் மாதிரியே ஒன் பார்ட் ஆஃப் த பாடி தான். அது தனியாக வேற எங்கேருந்தாலும் வரல, அது உடம்புல இருக்கிற இயல்பாக பிறக்கும் போதே இருந்த ஒரு விஷயம் தான். ஸோ செக்ஸ் எஜுகேஷன் நம்ம பிரித்து சொல்லும்போது நிறைய பெரியவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, எப்படி செக்ஸ் வச்சுக்கணும்னு சொல்லிட்டுருவாங்க போல இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. செக்ஸ் எஜுகேஷன் அது இல்லை. செக்ஸ்னா பாலினம், பாலியல் பிரிவினை ஏன் வந்தது, ஆண் பால் பெண் பால்னு இயற்கையில் ஏன் வந்துச்சு, ஆண் பால்னால் அதில் என்ன வித்தியாசம், பெண் பால்னால் அது ஏன் அப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கு. அப்போ அந்த வடிவமைக்கப்பட்ட கண்ணு மூக்கு காதுனா என்னென்ன பாடி பார்ட்ஸ் நம்ம அந்த குழந்தைக்கு 1 வயசில் 1.5 வயசு சொல்லிடுவோம். 1.5 வயசு குழந்தை கண் எங்கே இருக்குன்னா காட்டும். ஆனால் அந்த குழந்தைக்கு நீ உச்சா எங்கே போவே காமின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அது கெட்ட வார்த்தை, அதெல்லாம் தொடாத, அதெல்லாம் பேசாதேன்னு சொல்லுவாங்க. பட் ஒருவேளை அந்த குழந்தை யாராவது அப்யூஸ் பண்ணால் அந்த குழந்தை வந்து எப்படி சொல்லும், அந்த அங்கிள் என்னை தொட்டாருன்னு நான் சொல்லுவோம். அந்த அங்கிள் என்னை இங்கே தொட்டாருன்னு சொன்னால் தான் ஓ இந்த பையன் அப்படின்னு நமக்கு தெரியுன்றதுனால இது வந்து பேசக்கூடாத வார்த்தைன்றது இன்னைக்கு இருக்கிற நம்ம கலாச்சாரத்தில் தான் இந்த மாற்றங்கள் வந்திருக்கு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி முன்னெல்லாம் அதெல்லாம் பேசுவாங்க. அது ஒரு கெட்ட வார்த்தைனே கிடையாது. எல்லார் வீட்லையும் எல்லா வார்த்தையும் பேசுவாங்க. அது கேஷுவலான வேர்டு. ஒரு வெளிநாட்டு ஆளுங்கள் வந்து அந்த ரொம்ப நம்ம கிறிஸ்டியன்ஸால் ஆளப்பட்ட காலத்தில் அவங்க வந்தவங்கெல்லாம் வந்து ரொம்ப பியூரிட்டானிக்கல் கிறிஸ்டியன்ஸ். விக்டோரியன் ஏரா வந்து ரொம்ப பியூரிட்டானிக்கல் ஏரா இல்லையா. ஆனால் அவங்களாம் வந்து இதெல்லாம் பற்றி பேசக்கூடாது, பொம்பளைங்களாம் ஃபுல்லாக ட்ரெஸ் போட்டுக்கோங்க அப்படிலாம் அவங்க ரூல்ஸ் அவங்க கொண்டாந்து கொடுத்ததுனால ஒரிஜினலாக நம்ம எப்படிலாம் ஹேண்டில் பண்ணணுன்றது நமக்கு மறந்து ஒரிஜினலாக இதெல்லாம் நம்ம ரொம்ப கேஷுவலாக பேசி ஒரு வீட்டில் இதெல்லாம் நடக்கும், ஒரு ஆம்பளைனா எப்படி பொம்பளைனா எப்படி அப்படின்னு ஒரு பாட்டி அழகாக சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து நம்ம அதெல்லாம் ஒரு பாட்டி பேசினா கூட, பாட்டி இவெல்லாம் இன்டீசெண்டாக பேசாதீங்க பாட்டி, பிள்ளைங்க சொல்லி கொடுக்காதீங்க, இந்த வார்த்தையெல்லாம் சொல்லிக் கொடுக்காதீங்க பாட்டி நம்ம சொல்லிடுறோம். இதெல்லாம் தெரிஞ்சு வளர்ந்தால் தான் பிள்ளை கொஞ்சம் அறிவாக இருக்குன்றது பேரண்ட்ஸுக்கும் தெரிய மாட்டேங்குது. ரொம்ப ஸ்டெரைலாக டர்ட்டி வேர்ட்ஸே பேசாத க்ளீனான அட்மாஸ்பியரில் குழந்தையெல்லாம் வளர்க்க முடியாது. ஒரு க்ளீனான மண்ணை தொடாத குழந்தை அலர்ஜி வரும். மண்ணெல்லாம் தொட்டு விளையாண்டா தான் அந்த குழந்தைக்கு ஆரோக்கியம் இருக்குன்றது நிறைய பேரண்ட்ஸுக்கு எப்படி மைண்டுக்கும் அதே மாதிரி தான் பாடிக்கும். ஸோ லெட் த சைல்ட் லேர்ன் எவ்ரி சர்வைவல் ஸ்கில். இது இம்பார்ட்டன்ட் சர்வைவல் ஸ்கில். இதையும் குழந்தைகள் கற்றுக்கணும். நீங்கள் ஒரு இன்டர்வியூ சொல்லியிருந்தீங்க என்ன அப்படின்னா, எவ்ரி மென் இஸ் அ பொட்டன்ஷியல் ரேபிஸ்ட் சொல்லிய மாதிரி. இப்போது எனக்கு ஒரு டவுட் இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ ஒரு 18, 19 இந்த மாதிரி வயசில் இருக்க ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணை ரேப் பண்ணுறாங்க பட்சத்தில் வந்து அவங்கள சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் விடுறத விட
உங்களை மாதிரி ஒரு சைக்காட்டிஸ்ட்டை கொடுத்து ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது சரியாக வருமா, இல்லை அவங்க ஒரு ஜெயிலில் போட்டு அவங்கள தண்டிக்கிறதுங்கிறது, ஏன்னா அந்த வயசில் பண்ணும்போது அவங்கள சுற்றி வந்து நல்லவங்க இருக்க போகிறதில்ல, ஜெயிலை சுற்றி வந்து எல்லோரும் நல்லவங்க இருக்க போகிறதில்ல. ஸோ அவங்கள சுற்றி நிறைய வந்து கெட்டவங்க இருப்பாங்க. இந்த கிரைம் கமிட் பண்ணவங்க மட்டும் இல்லாமல் கொலை பண்ணிட்டு வந்தவங்க, வேறு சில இது பண்ணிட்டு வந்தவங்க. ஸோ இப்படி இருக்கும்போது அவங்களோட மனநிலையே மாறிடும். ஸோ அதுக்கப்புறம் அவங்க ஃபியூச்சருக்கு பார்க்கும்போது பார்த்தோன்னா ரொம்ப கேள்விக்குறியாக இருக்கும், எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு. ஸோ வந்து ஜெயிலில் போடுறது அப்படிங்கிறது சரியா? போன மடத்து இந்த எபிசோடில் திவ்யா பாரதி அவங்க கூட வந்து கக்கூஸ் அப்படிங்கிற டாக்குமெண்ட்ரி பற்றி நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம். மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் அப்படிங்கிறது எவ்வளோ தூரத்துக்கு கொடுமையான விஷயம் அப்படின்னு பற்றி பேசியிருந்தோம். அதில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதில் ஒரு சில கமெண்ட்ஸ் எடுத்து வாசிடுறேன். செந்தில் முருகன் அப்படிங்கிற வந்து அவடே அண்ணா நீங்கள் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கீங்க, சாப்பிட்டு உடம்பு தேத்துங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப நன்றி பிரதர், இவ்வளோ தூரம் கேர் எடுத்துருக்கு. நான் கொஞ்சம் டயட்டில் இருக்கேன், அதனால தான் இந்த மாதிரி விஷயங்கள், இல்லைனா ஒரு கட்டுவேன் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் அடுத்த கமெண்ட்டில் மாணிக்கம் அப்படிங்கிற வந்து கக்கூஸ் அப்படிங்கிற படத்தை எங்கே பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிருந்தாரு. கக்கூஸ் அப்படிங்கிறது வந்து படம் இல்லை, அது ஒரு டாக்குமெண்ட்ரி. அது வந்து இப்போதைக்கு ட்ரெய்லர் மட்டும் தான் யூடியூப்ல இருக்குது. விரைவில் வந்து அவங்க வந்து யூடியூப்ல ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நம்புறேன். அடுத்த கமெண்ட்டில் ஆயிஷ்னா எக்டேங்க வந்து I saw the trailer of documentary, literally had tears in my eyes. We should feel ashamed for this. Thanks BW for bringing the awareness in a way through this interview அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப நன்றி ஆயிஷ்னா, நீங்கள் கேபி எபிசோட் மட்டும் இல்லாமல் எல்லா எபிசோடும் பார்த்துட்டு இருக்கீங்க, ரொம்ப நன்றி. அண்ட் இன்னொரு ரெக்வஸ்ட் வச்சுருந்தீங்க, சுபவீர பாண்டியன் அவங்க இன்டர்வியூ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆல்ரெடி எங்கள் டீம் வந்து அவர் இன்டர்வியூ பண்ணுறதுக்கு நிறைய ப்ராசஸில் இருக்காங்க. ஸோ விரைவில் அதுவும் கிடைக்கும் அப்படின்னு நம்புறேன். டாக்டர் ஷாலினி அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள், பெண்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், உளவியல் ரீதியாக அவங்க என்னெல்லாம் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு பற்றி நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம். இது வந்து பார்ட் 1 மட்டும் தான். பார்ட் 2 வந்து விரைவில் வருகிறது. ஸோ அதையும் பாருங்கள். அவங்க அந்த பார்ட் 2ல் வந்து பெண்கள் உளவியல் ரீதியாக என்னெல்லாம் கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக பேசியிருக்காங்க. பார்ட் 2ல் டாக்டர் ஷாலினி அவர்கள் வந்து ஆண்களும் பெண்களும் எவ்வளோ தூரம் உளவியல் ரீதியாக என்னெல்லாம் பிரச்சனை ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பற்றி பேசியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் கே அண்ட் லெஸ்பியன் ரிலேஷன்ஷிப் பற்றியும் பேசியிருந்தாங்க. அது எவ்வளோ தூரத்துக்கு நேச்சுரலான விஷயம், நாம எப்படி தப்பான விஷயமா பார்க்குறோம் அப்படின்னு பற்றி பேசியிருந்தாங்க. ஸோ பார்ட் 2 வந்து விரைவில் வருகிறது. ஸோ நெக்ஸ்ட் ஒரு மனிதர் எபிசோடில் வேற ஒரு நல்ல பர்சனாலிட்டியோட, வேற ஒரு நல்ல கண்டென்ட்டோட மீட் பண்ணுறேன். 8th ஸ்டாண்டர்ட் கூட இல்லை சார், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேயே லவ் பண்ணுறதுலாம் இருக்குது. பட் இன் ரியாலிட்டி ஒரு ஆவரேஜாக ஒரு பையனோ ஒரு பொண்ணோ 10-20 தடவை கூட காதலிக்கலாம். ஒரு மாடர்ன் மேன் வந்து என் பொண்டாட்டி வர்ஜினாக இருக்கணும்னு கேட்குறதுலாம் இப்போ நடக்கிறது இல்லை. ட்ரெஸ் போட்டால் அது இயற்கைக்கு விரோதமானது. ட்ரெஸ் போடாதவங்க ஊருக்காரங்க. இந்த காதல் வந்து ஒரே ஒரு தடவை தான் வரும்னு நமக்கு சொல்லித்தரதுனால இதில் வெற்றி அடையலைன்னா வாழ்க்கை போச்சுன்னு இளைஞர்கள் நினைக்கிறாங்க. காதலில் தோற்று போயிட்டா அதோட வாழ்க்கை முடிஞ்சதுன்றது தப்பான அபிப்பிராயம். சம்பந்தம் இல்லாத மரபணுக்களை சேர்ந்த மனிதர்கள் சந்திச்சா அவங்களுக்கு அட்ராக்ஷன் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். சொந்தத்தில் கல்யாணம் பண்ணுறதுனால தான் நிறைய நோய்கள் வருது. ஏன் ஒருவனுக்கு உறுத்தினா அந்த ஒருவனால இவ்வளோதான் சம்பாதிக்க முடியும். இப்போ குட்டி போடுறது பெரிய விஷயம் இல்லை. நீங்கள் 1000 குட்டி கூட போட்டுக்கலாம். ஆனால் அந்த குட்டிக்கு நீங்கள் என்ன சொல்லி கொடுத்தீங்க?